Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 5 arithmetic progressions. சரிங்களா? சாப்டர் 5 arithmetic progressions. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உள்ள ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஓகே. ஃபோர்த் சம் என்னங்க கொடுத்திருக்கு? Which of the following are APs? Okay, which of the following are APs? If they form an AP, find the common difference D and write the three more terms. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? Which of the following are APs? Okay, அவங்க நிறைய லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல எது ஏபிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை அது ஏபின்னு டிஃபைன்ட் ஆயிடுச்சுன்னா அதோட காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஏபின்னு கன்ஃபார்ம் பண்ணோம்னா காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாம இந்த டேர்முக்கு அடுத்தாப்புல உள்ள த்ரீ மோர் டேர்ம்ஸ் 3 டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். யூஸ்வலாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஃபார்ம் பண்ணணும், ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? இனிஷியலா உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கணும், ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ண அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை செக் பண்ணுவோம்? இந்த ப்ராப்ளம் வந்து முதல்ல அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனானு செக் பண்ணோம்னா இதோட காமன் டிஃபரன்ஸ் முதல்ல காமனா இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த காமன் டிஃபரன்ஸ் எல்லா நம்பர்லயும் காமனா வந்துருச்சுன்னா, ஓகே, காமன் டிஃபரன்ஸ் டி வந்து யூனிக் நம்பரா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு நம்பரா வந்துருச்சுன்னா இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸும் செகண்டுக்குள்ள டிஃபரன்ஸும் மாறி மாறி வருதுன்னா கண்டிப்பா இது என்ன ஃபார்ம் பண்ணாது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? இதுதான் பேசிக் ஐடியா. ஓகே, இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு சீரிஸ் மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2, 4, 8, 16, எக்ஸெட்ரா. ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, ஓகேங்களா, ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 16க்கு அடுத்தாப்புல உள்ள 3 நம்பரா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் காமன் டிஃபரன்ஸ் டி. சரிங்களா? ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம அடுத்த 3 டேர்ம் போக முடியாது. ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் காமனா இருக்காது. சரி, அடுத்த ஒரு கொஸ்டின், காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக்கா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காமன் டிஃபரன்ஸ்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கலாம், தேர்ட் டேர்ம்ல இருந்து சக்சசிவ் டேர்ம்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ரெடியூஸ் பண்ண அந்த வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? அதோட டிஃபரன்ஸ் தான் காமன் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்ம் அதாவது A1 வந்து 2, A2 வந்து 4, A3 வந்து 8 அண்ட் A4 வந்து 16 அண்ட் so on. இப்போ நம்ம ஒரு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா 16க்கு பிறகு காமன் டிஃபரன்ஸ் காமனா இருக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம்னா 16க்கு அடுத்தாப்புல ஆட் பண்ணி 3 மோர் டேர்ம்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? 3 மோர் டேர்ம்ஸ்ல எவ்வளவு டேர்ம் வேணாலும் நம்மளால எழுத முடியும். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் given. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் we have to write the given sequence. ஓகே, 2, 4, 8, 16, எக்ஸெட்ரா இப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா here first term A1 is equal to 2. சரிங்களா? A2ங்கிறது என்ன? 4. ஓகே, அதே மாதிரி A3 வந்து நம்மளுக்கு 8. ஓகே, A4 is equal to 16. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, டு ஃபைண்ட் டி. ஓகே, டு ஃபைண்ட் காமன் டிஃபரன்ஸ் டி. ஓகே, காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்றேன். A2 minus A1 is equal to 4 minus 2 will be 2. சரிங்களா? ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் டேர்ம் போறோம். ஓகே, செகண்ட் கேஸ் என்ன சொல்றேன், A3 மைனஸ் சாரி, ஓகே, A3 minus A2 அடுத்த நம்பர். ஓகே, A3 வந்து என்ன இருக்கு, 8 minus 4 is equal to என்ன வந்துருச்சு பாருங்க, 4ன்னு வந்துருச்சு. அப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி இல்ல நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல டிஃபரன்ஸ் 4 இருக்கு. ஒருவேளை தேர்ட் டேர்ம் போனோம்னா A4 minus A3 is equal to, okay, 16 minus 8 will be 8. So பாருங்க டிஃபரன்ஸ் காமனா இல்ல.
சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ் வந்து காமனா இருந்துருச்சுன்னா தான் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் காமன் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னு. காமன் டிஃபரன்ஸ் ஒருவேளை 2வா இருந்தால் சரிங்களா? 2ன்னு சொல்லிட்டு 16க்கு அப்புறம் 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 வரும். 18க்கு அப்புறம் 2 ஆட் பண்ணீங்கன்னா 20 இப்படியே எக்ஸெட்ரா நம்ம கொண்டு போக முடியும். இங்க காமன் டிஃபரன்ஸ் காமனா இல்லாதனால கொடுத்திருக்க கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணவே பண்ணாது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. சரிங்களா? சோ இங்க நம்ம என்ன சொல்லலாம்னா here a2 minus இதான் நம்மளுக்கு கன்க்ளூஷன் சரிங்களா? here a2 minus a1 definitely not equals a3 minus a2. Okay, a2 minus a1 is not equal to a3 minus a2. So the list of numbers so the list of numbers does not form an AP. Okay, so the list of numbers does not form an AP. Okay, எதனால A2 இந்த காமன் டிஃபரன்ஸ் காமனா இல்லாததுனால. ஓகே, சப்போஸ் இந்த காமன் டிஃபரன்ஸ் காமனா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்? we can able to write the 3 more terms. okay, the successive terms பண்ண முடியும். here that will not accept. ஏன்னா நம்மளுக்கு காமன் நம்பர் எப்படி இல்ல காமனா இல்ல. so we can't we are not able to write the arithmetic progression. okay, sorry, the another 3 numbers. ஏன்னா இது arithmetic progressionே கிடையாது. சரிங்களா? okay, next problem பாருங்க. 2, 5/2, 3, 7/2, etc. ஓகே, இது ஒரு arithmetic progression முதல்ல செக் பண்ணிப்போம். சரிங்களா? இது ஒரு AP ஆனு செக் பண்ணிட்டு ஒருவேளை AP இருந்தா அந்த காமன் டிஃபரன்ஸ் வச்சு 7க்கு அடுத்தாப்புல உள்ள 3 நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் first I have to write the given numbers. okay, given list of numbers 2, 5/2, 3, 7/2, etc. okay, 3, 7/2, etc. okay, கொடுத்திருக்க list of numbers முதல்ல எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க a1 2, a2 5/2, a3 3, a4 7/2 and so on. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் and so on. ஓகே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா காமன் டிஃபரன்ஸ் D கண்டுபிடிக்க போறோம். ஓகே, now நான் என்ன பண்றேன்னா டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, a2 minus a1 is equal to a2ங்கிறது செகண்ட் நம்பர் 5/2 minus 2. ஓகே, இப்படி இருந்தாலே யூசுவலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா LCM தான் எடுப்போம். சரிங்களா? யூசுவலாவே என்ன பண்ணுவோம்? LCM எடுப்போம். LCM என்ன வருதுன்னு பார்ப்போம். காமனா டினாமினேட்டர் வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்றேன் 2ன்னு. அப்போ மேல இங்க 5 இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 2 வேணும்னா மேலேயும் கீழேயும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. சரிங்களா? யூசுவலா உங்களுக்கு தெரியலன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடலாம். இங்க ஆக்சுவலா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்றோம். அப்போ 5 into 1 will be 5, 2 into 2 will be 4. நான் இங்க இப்படி எழுதிடுறேன் 2 into 2. சரிங்களா? இதான் LCM. So 5 minus 4 by 2 will be what? 1/2. So ஒரு பார்ட் ஓவர். சரிங்களா? இப்போ நான் அடுத்த பார்ட் கண்டுபிடிக்கிறேன். அடுத்த பார்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா a3 minus a2 அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, a3 minus a2. So what is that? a3 minus a2 is equal to 3 minus 5/2 which is equal to. ஓகே, இங்க டினாமினேட்டர்ல பை 1 இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப நான் என்ன பண்றேன்? 2வை காமனா LCM எடுக்கிறேன், கிராஸ் மல்டிபிள் பண்றேன். 3 2s are. ஓகே, என்ன வருது? 3 into 2 minus 5 into 1. சோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வருது பாருங்க. இதோட டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 3 2s are 6 minus 5/2 will be 1/2. சரிங்களா? இப்போ 1/2 1/2ன்னு வந்துருச்சு. தேர்ட் டேர்மும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? தேர்ட் டேர்ம் செக் பண்ணா என்ன வருதுன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, வாட் இஸ் தட் தேர்ட் டேர்ம்? a4 minus a3, a4 minus a3 which is ஓகே, a4 என்ன வந்துச்சு? 7/2 வந்துச்சு. சரிங்களா? 7/2 minus 3 இருந்துச்சு. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி LCM எடுங்க.
இங்கே அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் தட் எல்சிஎம்? 7 நான் டைரக்டா நோட் பண்றேன். உங்களுக்கு இப்ப தெரியும் எப்படி எல்சிஎம் எடுக்கணும். 3 2s are 6 divided by 2. So what is that? 1/2. ஓகே, so இப்ப இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, here எல்லா நம்பரும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/2. ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் 1/2 வந்திருக்கு, செகண்டுக்கு டிஃபரன்ஸ் 1/2 வந்திருக்கு, தேர்டுக்கும் டிஃபரன்ஸ் 1/2 இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு கண்டிப்பா எப்படி தான் இருக்கும்? காமனா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஜெனரல் ஃபார்ம் எழுதுறேன். ஜெனரல் ஃபார்ம் எழுதும் பொழுது எப்படி எழுதுறேன்னா, சப்போஸ் ஏஎன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த என்னன்னா என்னை விட 1 கம்மியா இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட என்னன்னு வச்சுக்கிட்டேன்னா என்னை விட 1 கூட இருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறேன்னா ஏகே பிளஸ் 1. ஓகே, ஏன்னா செகண்ட் டேர்மை விட ஒரு டேர்ம் இங்க எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கூட இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நான் எப்படி எழுதுறேன்? ஏகே பிளஸ் 1 மைனஸ் ஏகே. இது ஒன்றும் இல்லைங்க, இது கே பிளஸ் 1, இது கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க 3 இங்க 4 இருக்கு. எப்படி எடுத்தாலும் இதை விட இங்க 1 கூட தான் இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை என்னன்னு நான் இதை நோட் பண்ணேன்னா n பிளஸ் 1 எழுதுவீங்க. சரிங்களா? ஏ கே பிளஸ் 1 மைனஸ் ஏகே இஸ் சேம் எவ்ரி டைம். இஸ் சேம் எவ்ரி டைம். எல்லா நேரங்களையும் இந்த காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஸோ த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் forms an AP, forms an AP with the common difference, with common difference, with common difference B is equal to 1/2. இதாங்க ஹைலைட். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, ஒவ்வொரு டேர்ம்லையும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது தேர்ட் மைனஸ் செகண்ட், தேர்ட் டிஃபரன்ஸ் எடுக்கும்பொழுது ஃபோர்த் மைனஸ் தேர்ட். ஸோ இப்போ ஒன்றுத்தையும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்பொழுது எனக்கு 1/2ங்கிறது காமனா வந்திருக்கிறதுனால காமனா ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். ஏகே பிளஸ் 1 மைனஸ் ஏகே இஸ் சேம் எவ்ரி டைம். சரிங்களா? ஸோ த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி வித் காமன் டிஃபரன்ஸ் D is equal to 1/2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா 3 more terms கேட்டிருக்காங்க இல்லையா, அது another 3 more terms. இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? The next 3 terms are, okay, the next 3 terms are என்ன இருக்கும்? லாஸ்ட் நம்பர் 7/2 இருக்கு. அதோட நான் என்ன பண்றேன்? D ஆட் பண்றேன். சரிங்களா? D ஆட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வருது? ஓகே, காமனா டினாமினேட்டர்ல 2 இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது? 8/2 will be 4. ஓகே, ஒரு நம்பர் 4ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 4ஓட அடுத்து என்ன பண்ண போறோம்? காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண போறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் 4 பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் D. ஓகே, இப்போ இங்க எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்றேன். உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரியும் எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு. கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 4 2s are 8. ஓகே, இங்க காமன் டிஃபரன்ஸ் இங்க 2 இருக்கிறதுனால பிளஸ் 1ன்னு தான் நம்ம எழுதலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்ப என்ன வருது நம்மளுக்கு? 9/2. புரியுதுங்களா? இங்க எப்படி போடுறோம்னு புரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க, நான் நோட் பண்ணி காட்டுறேன். இங்க பை 1 இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் மல்டிபிள் பண்றேன். 4 2s are 8. 1 into 1 are 1. ஸோ டினாமினேட்டர்ல 1 into 2 will be 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு 9/2ன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த டேர்ம் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, 9/2ஓட எதை ஆட் பண்றேன்? மறுபடியும் காமன் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன், ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்பொழுது எனக்கு டினாமினேட்டர் காமனா இருக்கிறதுனால நியூமரேட்டர் என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 10/2 will be 5. ஸோ அப்போ another 3 numbers are 4, 9/2, 5. ஓகே, இப்போ நம்ம கரெக்டா எழுதிடுவோமா? Therefore, the next 3 numbers are, the next 3 numbers are 4, 9/2, 5. சரிங்களா? 4, 9/2, 5. Once again I recall the problem. Okay, once again I recall the problem. இங்க பாருங்க, கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? எழுதிக்கிட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட் மைனஸ் செகண்ட், ஃபோர்த் மைனஸ் தேர்ட், இப்படியே நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே போறோம். டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே போகும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1/2 1/2 1/2ன்னு
காமனா கிடைக்குது. சரிங்களா? 5/2 - 2. ஓகே. எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரை ஈக்வேட் பண்ணுவோம். ஈக்வேட் பண்ணும்பொழுது இங்க டினாமினேட்டர்ல கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 1 into 5 will be 5. 2 into 2 will be 4. Okay. So 5 minus 4 divided by 2. So இதோட டிஃபரன்ஸ் 1/2. அதே மாதிரி அடுத்த டேர்ம்ஸ் எடுக்கிறேன். 3 minus 5/2. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 6 minus 5/2 will be 1/2. அதே மாதிரி அடுத்த டேர்ம் எடுக்கிறேன். ஓகே. அடுத்த டேர்ம் என்னன்னா 7/2 minus 3. So 7/7 minus கிராஸ் மல்டிபிள் பண்ணா 6/2 will be 1/2. ஓகே. So இப்ப நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போறோம்னா AK plus 1 minus AK is same every time. Okay. So the given list of numbers forms an AP with common difference D. ஓகே. ஸோ கரெக்டா எல்லாம் காமன் டிஃபரன்ஸ் சேமா வரதுனால இது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. காமன் டிஃபரன்ஸ் 1/2 வச்சு. இப்ப அடுத்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒருவேளை காமன் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த 3 மோர் டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 7/2ன்னு முடிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதோட நான் 1/2 ஆட் பண்றேன். எனக்கு என்ன வருது, எல்சிஎம் எடுக்கும் பொழுது 4ன்னு ஆன்சர் வருது. அதே மாதிரி இங்க அடுத்த டேர்ம் இந்த 4ஓட 1/2 ஆட் பண்றேன். நம்மளுக்கு 9/2ன்னு வருது. இந்த 9/2ஓட 1/2 ஆட் பண்றேன். நம்மளுக்கு 5ன்னு வருது. இந்த நம்பர் எடுத்து டிஸ்ப்ளே பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆர் ஓகே 4, 9/2, 5. ஓகே. ஸோ ஒன்னும் டஃப்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சு படிங்க. ஓகே. தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.